எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் வந்து கடைசி vlog இன் இங்கிலாந்து லண்டன். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ஷாப்பிங் லாஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவுக்கு வந்து போக போகிறோம். அது ஈஸ்ட் கிராய்டன், அந்த கிராய்டன் ஏரியாவுக்கு வந்து போக போகிறோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த vlog இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 3 weeks 25 days இங்கே இருந்துட்டோம். செம்ம ஊர், செம்ம ஜாலியாக இருந்தோம், செம்மையாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இதோட லாஸ்ட்டாக வந்துருக்கோம். வாங்க அது உள்ள தள்ளு, கரெக்டாக வை. எது இப்போ உள்ள தள்ளு, அந்த லாக் ரிலீஸ் ஆச்சா? ஆமாம், இல்லை வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்கள்ல. இங்கே திருப்பி வைக்கணும்னா ஒரு பவுண்டு வேணும்னா. ஸோ நம்ம இப்போ டெஸ்கோவில் இருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீபாவளி இதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மேலே ட்ரெஸ்லாம் வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம கீழே வந்து போயிட்டுருக்கோம். அடுத்தது எங்கேயாவது பக்கத்தில் வேறு ஏதாவது வந்து கிடைக்குமா சாக்லேட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம். கேமராவில் மூஞ்சி அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே ஷாப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அச்சா, நான் ஊருக்கு போகிறேன், எனக்காக என்ன வாங்கி தர போகிறேன்? நீ தயவுசெய்து ஊருக்கு போ. டிசம்பர் வரைக்கும் இருக்கலான்னு பிளான் பண்ணுறேன். வாட் யூ திங்க்? ஆக்சுவலி ஐ ஹவ் வீசா ஃபார் ஃப்ரான்ஸ். ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஹோட்டலில் போட்டில் ஒன்று போட்டு, என்ன போட்டல்லையா? போட்டில் போட்டு அனுப்பிச்சிட்டுமா? ஸோ அப்படியே வந்து ஷாப்பிங் வந்து போயிட்டே இருக்குது. வந்து இங்கே இருக்கிற லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து லோக்கல் பிராண்ட் ரிம்மல் இல்லாச்சா? லண்டன் போட்டிருக்கு. ஓ அப்படியா? நம்ம ஊர்லேயும் கிடைக்குமா? W7 வந்து இங்கே அப்போ மெயினாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லண்டன் பீப்புள். ஸோ ஃபைனல் ஷாப்பிங் இன் லண்டன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கிராய்டன் வந்து பிளான் பண்ணுறோம். கிராய்டன் போகும்போது நான் வந்து பேசுகிறேன். நம்ம ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கிராய்டன், சவுத் கிராய்டன் இல்லை, அது தமிழ் கடை. கடை ரெஸ்டாரண்ட் பேரு வந்து தாவத். அது வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். அங்கே தான் வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இருந்த இடங்கள் எல்லாமே வந்து மாம்ஸ் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். நான் வேலை செஞ்ச இடம் அதெல்லாம் வந்து போய் இப்போ பார்த்துருக்கோம். வாங்க. நம்ம வந்து டூட்டிங் பிராட்வே, கிராய்டன் ஏரியாவில் டூட்டிங் லண்டனில் இருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஏரியா பசங்க தான் வந்து நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஆரியபவன் பாருங்கள், ஆரியபவன் இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சரவணபவன். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ஸோ நம்ம வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து தாவத், ஆர்ட் ஆஃப் குக்கிங். இது வந்து ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதானே? ஆமாம், கல்கள் அழகாக இருக்கிறது. ஆமாம், சூப்பராக இருக்கு. இது காம்ப்ளிமெண்டரி சாலட். இது சாப்பிட்டு கிளம்பிடலாமா? இது வந்து என்னது? இது மேங்கோ லஸ்ஸி. இது வந்து ஒரு ஜக்கு. இது வந்து எங்கள் அக்காவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜக் வாங்கியிருக்கோம். பானிபூரி, ஷார்ட்ஸ், சமோசா, பாருங்க, பிளாட்டர், ஆல் மீட், சிக்கன், மட்டன், lamb எல்லாமே. Yeah, please go ahead guys. அச்சா, அது என்னது? இது வந்து lamb curry, அது chili naan. Okay, thank you. This is lamb biryani. இது வந்து chicken tikka biryani. This is jalebi. ஜூ எப்படி இருக்கு? சாரி, சாப்பிடும் போதே கேட்டேன். சுட ஜிலேபி சுகரியா இருக்கு and juicy பார்ல. So this is gulab jamun. சுட இருக்கு ஜிலேபி, சுட இருக்கு குலாப்.
ஆனா செம்ம ஸ்வீட். ஏன்னா அது ஸ்வீட் தான்டா எருமை. அது இதுல பாருங்க எனக்கு எப்படி பண்ணிட்டோங்க சாமி. பண்ணியா குலாப் ஜாமுன் சொல்லிட்டு பண்ணின்ற ஃபலூடா வந்து விட்டது. எடுத்துக்கோங்கடா. எப்படி நான் சர்வ் பண்ணுற பாருங்க என் மனைவி இப்போ சாப்பிட போகிறாங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஏய் எப்படி இருந்ததுடா? பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதில்லை. செம்ம டேஸ்டியாக இருந்தது. அது நல்லா இருந்ததுல ஃபுட்டு. அது ஏதோ ஒன்று கொடுத்தாங்க பிளேட்டில் எல்லாம். பிளாட்டர். Guys, how was the food? Food was amazing. Amazingல. என்னடா சிரிக்கிற? பேச முடியலையா? அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி பேசுவாங்க? மூக்கு வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க எங்கள் அக்கா. 100,000 out of 10. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் கிராய்டன் அந்த சைடு வந்து போகிறோம். ஸோ நம்ம வெஸ்ட் கிராய்டனில் வந்து இருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து நிறைய சுற்றி இருக்கோம். பெஸ்ட் ஃபுட்ஸுக்கு வந்து நான் போயிருக்கேன். ஹேர் ஸ்டைலும் வந்து இங்கே வந்து அரண் பிரதர்ஸ் தெரியும். இங்கே தான் வந்து இங்கே தான் வந்து முடி வெட்டியிருக்கேன் ஒரு வாட்டிக்கு இந்த சைடில். தோசை கடை சென்னை தோசாவா இருந்தது முன்னாடி. ஆமாம், இப்போ தோசை கடையாக வந்து மாறி விட்டது. இங்கே தான் இப்போ நம்ம வருவோம். நல்ல ஞாபகம் இருக்கு இப்போ இந்த இடம்லாம். ஆமாம், இதுதான் வெஸ்ட் கிராய்டன். ஆமாம், இந்த வீட்டில் தான் வந்து நாங்கள் இருந்தோம். இந்த வீட்டுக்குலாமோ 140 அந்த black color போர்டு அங்க தெரியுதா? தோ ஃப்ரண்ட்ல இங்க தெரியல. 140. ஆமா, black கலர்ல. இதுதான் வந்து வீடியோல இருக்கு. 140 டேவிட்சன் ரோட், ஈஸ்ட் கிராய்டன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. இதுதான் வந்து நாங்க இருந்த இடம். இந்த சைடு ரைட்ல தான் ஐயா கடை. நான் வேலை செஞ்ச கடை. இது மசாலா நம்ம வாங்குவோம், ஞாபகம் இருக்கா கிப்பி? லெஃப்ட்ல இதுதான் நம்ம கடை. ஐயா கடை. ஐயா ரைட்ல. ஆமா. ஸோ இதுதான் வந்து நான் வேலை செஞ்ச கடை. 15 வருஷம் முன்னாடி வந்து வேலை செஞ்ச கடை இதுதான். ஐயா கடை, ஐயா ஃபுட் அண்ட் வைன். இதுதான் வேணுமா? ஆமாம், இதுதான் வந்து என்னோட கடை. இங்கே தான் வந்து நான் வந்து நிற்பேன். பாருங்க, இங்கே தான் நான் வேலை செஞ்சேன். இங்கெல்லாம் தான் க்ளீன் பண்ணுவேன் எல்லாமே. வாட்டி சொல்லியிருக்கேன் நான் அப்படி 12 வருஷம் எப்படி க்ளீன் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே இதுதான் நான் அடுக்கிறது எல்லாமே. இதான் நிறைய ஏர்ன் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன். இங்கேயே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கடை தான் வந்து நான் வேலை செஞ்ச கடை. ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இங்கே தான். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கிட்ட இங்கே வந்து வேலை செஞ்சேன். ஐயா ஃபுட் அண்ட் வைன் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கிராய்டனில் இருக்கிறவங்களுக்கு. அண்ணா மூஞ்சி பாரு. ஸோ இது வந்து கிளைட் ரோடு. இந்த ஏரியாலேயும் வந்து நாங்கள் இருந்திருக்கோம். இது வந்து 2வது வீடு நாங்கள் இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து அப்படியே அந்த சந்தில் தான் வந்து நம்ம சந்தில தான் என்ட்ரன்ஸ். ஞாபகம் இருக்கா? இந்த பையன் வந்து நின்று இறங்கி பார்க்கலாம். அப்பா அம்மா வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு. இதுதான் வந்து ஆஷ்பர்டன் ரோட். 3வது நான் வந்து கடைசியாக இருந்த இடம் இதுதான். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இருந்தது. இது தெரியுதா? திறந்துருக்கல மிடில்ல. ஆமா, அதுதான் நம்ம கிச்சன். மேலே வந்து பெட்ரூம். ஹாய், குட் மார்னிங். நம்ம த்ரூவோட ஸ்கூலுக்கு வந்து போய் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் 4 நாள். ஆதி வந்து ஸ்கூல் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்கூல் எனக்கு பிடிக்காது. ஏய், த்ரூவனை ஸ்கூல் பார்க்கணும், த்ரூ கூட வரணும்னு. ஸோ அதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூலில் வந்து காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இங்கே ஹாக்கி, டென்னிஸ், த்ரூவோட இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். காலேஜ். ஆமாம், காலேஜ். கிரிக்கெட் பிட்ச் தெரியுதா? அங்க இதுதான் கிரிக்கெட் பிட்ச். இது செகண்ட் கிரவுண்ட். இதுதான் வந்து செகண்ட் கிரவுண்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் அங்க இருக்கு. இதுதான் வந்து த்ரூவோட ஸ்கூல். ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த சைடு இருக்கும். இதுதான் வந்து த்ரூவோட ஸ்கூல் வேன், ஸ்கூல் பஸ். இல்ல த்ரூ போயிட்டு இருக்காரு. அது யாருன்னு தெரியுமா? இதுதான் வந்து அவனோட
த்ரூவோட பிளாக். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் யூகேல. இந்த வந்து வீடு நாங்கள் இருந்தது. ஸோ இப்போ ஏர்போர்ட் வந்து போக போகிறோம். இல்லை, நீயே வந்து அழ வச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்து போயிட்டு சென்னைக்கு வந்து போகிறோம். ஸோ நம்ம டிபார்ச்சர் கேட்விக் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். செம பெருசாக இருக்குது பாருங்க. பாய். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. லவ் யூ. பாய்.